ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தமிழ் தெரியாத உங்கள் நண்பர்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜில் படிக்கிறவங்க கூட இருப்பாங்க, இல்லை ஸ்கூலில் தமிழ் சரியாக எழுத தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ படிக்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ தமிழ் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நல்லா கற்றுக்க முடியும், லெட்டர்ஸ் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழில் எப்படி கான்வர்சேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை கண்டினியூவாக போட போகிறோம். ஸோ தமிழ் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோஸே தவிர எனக்கு நல்லா தமிழ் தெரியுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இது தமிழ் தெரியாத அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும், இல்லை ஃபாரினில் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ப்ராப்பராக டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஈஸியாக கம்யூனிகேஷன் லெவலில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தோ இந்த வீடியோ சீரீஸில் போட போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு தமிழ் லெட்டர்ஸை நல்லா கற்றுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வவல்ஸ். ஸோ உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஆயுத எழுத்து 1 அக்கு. ஸோ உயிரெழுத்து நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆயுத எழுத்து 1, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ மெய்யெழுத்து நல்லா எழுதி, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு காம்பினேஷன் லெட்டர், அதாவது உயிர்மெய் எழுத்து நல்லா தெரியும். ஸோ உயிர்மெய் எழுத்து பார்த்தீங்கன்னா 216 மொத்தம். ஸோ டோட்டல் கவுண்ட்டு. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கிறதுக்கு கீழே நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் பேச பேச தான் தமிழ் நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். தமிழ் வரல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும், தமிழில் 247 எழுத்து மட்டும்தான். ஸோ உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து பார்த்திங்கன்னா 216. ஸோ இந்த 247 லெட்டர்ஸ் மட்டும்தான் தமிழ் லெட்டர்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இதை வடமொழி எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஜா, ஷா, ஷா, ஹா, ஷா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜிலேருந்து தமிழுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த எழுத்தையும் தமிழில் சேர்த்துருக்காங்க. ஸோ ஆனால் தமிழ் 247 எழுத்துங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதை நம்ம தமிழ்லையும் கீபோர்ட்லேயும் சேர்த்து டைப் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இப்போ கொண்டு வந்துருக்கோம். இப்போ இல்லை, முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ அதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வடமொழி எழுத்து, இதையுமே தமிழில் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதனால் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் பேசிக் லெவல்லேருந்து கற்றுக்கலாம். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் அப்படியே உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை தமிழ் தெரியாத நண்பர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களோட யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணி உங்களோட பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.